Hello students, welcome back to English in Maths Academy. This is 9th Mathematics, Chapter 3 Algebra, Exercise 3.4, Question number 2. என்ன கேட்டிருக்காங்க? Using algebraic identity, find the coefficients of x square, x and constant term without actual expansion. பார்க்கலாமா? Okay? Okay students, first question பாருங்க. It is of the form x plus a into x plus b into x plus c. We know that x plus a into x plus b into x plus c equal to x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. பட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? வித்தவுட் ஆக்சுவல் எக்ஸ்பேன்ஷன். பட் நான் இதை ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா, முதல்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தெரியணும், அண்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் தெரியணும். ஓகேயா? ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட இது மல்டிப்ளைல இருக்குது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட இது மல்டிப்ளைல இருக்குது ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அண்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் ஏபிசி இஸ் கால்டு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, ஸோ நமக்கு என்ன வேணும்? இது போல் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருந்தால் ஏ பி அண்டு சியை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. வேறு ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 6 அண்டு சி ஈக்குவல் டு 7. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x square equal to a plus b plus c equal to 5 plus 6 plus 7 equal to 5 plus 6 11, 11 plus 7 equal to 18. அடுத்தது coefficient of x equal to AB plus BC plus CA equal to AB 5 into 6 30 plus BC 6 into 7 42 plus C into A 7 5s are 35 equal to 30 plus 42 72, 72 plus 35 equal to 107. Next, constant term. Equal to A into B into C equal to 5 into 6 into 7 equal to 5 6 are 30, 30 into 7 equal to 210. Okay, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 2x plus 3 into 2x minus 5 into 2x minus 6. Here a equal to 3, b equal to minus 5 and c equal to minus 6. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கா அப்படின்னா, வேரியபிள் பாருங்க, எக்ஸ் இல்லை, என்ன இருக்கு? 2x இருக்கு இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எழுதுகிறப்ப இந்த 2 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 2 ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு எழுதணும். ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 3 ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 5. ஸோ ப்ளஸ் போட வேண்டாம், மைனஸ் 5 போட்டுக்கோங்க. அதே போல் ப்ளஸ் சிக்கு பதிலாக மைனஸ் 6 போட்டிங்கன்னா என்ன கிடைக்குது? ஈக்குவல் டு 4 இன்ட்டு 3 minus 5 minus 2 minus 2 minus 6 equal to minus 8 equal to plus into minus minus 4 8s are 32. அடுத்தது coefficient of x என்ன எழுதணும்? equal to இப்போ x ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும்? 2 ஸ்கொயர்னு போட்டோம் இல்லையா? அப்போ xக்கு என்ன பண்ணணும்? 2 into AB
plus BC plus CA equal to 2 into A into B equal to 3 into minus 5 is equal to minus 15 plus BC minus 5 into minus 6 equal to minus plus 5 6 are 30 plus CA minus 6 into 3 equal to minus into plus minus 6 3s are 18 equal to 2 into 30 தான் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ 30 minus 15 equal to 15. 15 minus 18 equal to minus 3 equal to plus into minus minus 2 3s are 6. அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம். இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ் வராது இல்லையா? ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு ஏபிசி ஈக்குவல் டு 3 இன்ட்டு minus 5 into minus 6 equal to minus into minus plus ஆயிடும். 3 5s are 15. 15 into 6 equal to 90. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெண்டு சம்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஐடென்டிட்டியை ஃபாலோ பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.